உங்கள் ராசிக்கு எந்தெந்த திசைகள் வீடு கட்டக்கூடாது, அதாவது வாசல் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு டவுட் இருக்குதுங்க. அதுவும் பர்டிகுலராக மேச ராசிக்கு வடக்கு பார்த்த வாசல் ஆகாதுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பார்த்த வாசல் கொஞ்சம் ஒத்துக்காதுன்னு வச்சுங்களேன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு சைடு இருக்குல்ல, அதில் ஒரு வாசல் வைக்கக்கூடாதும்பாங்க. அதே போல் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வாசல் வைக்கக்கூடாதுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தெற்கு பார்த்த வாசல் வைக்கிறது ஒத்துவராதுன்னு வச்சுங்களேன். கன்னிராசி நேயர்களுக்கு மேற்கு பார்த்த வாசல் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு பார்த்த வாசல் அவங்களுக்கு ஆகாது. அதே போல் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பார்த்த வாசல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐதீகம் சொல்கிறாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மேற்கு பார்த்தால் வாசல் ஆகாது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த வாசல் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த வாசல் ஆகாது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு பார்த்த வாசல் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல வாசல் எப்படி வைக்கணும்னு ஒரு வாஸ்து சாஸ்திர நிபுணர் அல்லது ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அமோகமாக வீட்டு வாசல் அமைச்சிங்கன்னா வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிவிட்டு மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. டெய்லி ஒரு நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா. உங்கள் ராசிக்கு ஆகாத திசைகளாக இருந்தால் கூட நீங்கள் ஏதோ ஒரு வாசல் வச்சு தான் ஆகணும். அந்த வாசலை ஒரு சரியான ஒரு கணிப்புடன் கூடிய ஒரு வாஸ்து சாஸ்திர நிபுணர்கிட்ட கண்டுக்கணும். ரைட்டுங்களா. இதெல்லாம் பொதுவான கருத்தை நாம் சொல்கிறோம். சரிதானே. போயிட்டு வரேன். நன்றி.